வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது முருங்கைக்கீரை நான் அந்த குச்சியெல்லாம் இல்லாமல் நான் எல்லாம் எடுத்து நீட்டாக வச்சுருக்கிறேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலாசி எடுத்துக்குவோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். கறிவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய் 2, தேங்காய். இப்போ நம்ம வடைச்சட்டியில் போட்டு தாளித்து விட்லாம். இப்போ வடைச்சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரியுது. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாய் 2 போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்குவோம். ஆனியன் போட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம கீரையை போட்டுக்குவோம். நான் தண்ணியில் போட்டு நல்லா 2 தடவை அலாசி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அப்படியே நம்ம எடுத்து போட்டுக்குவோம். தண்ணியை வடித்து விட்டு போட்டுக்கலாம். நல்லா அந்த வெங்காயமெல்லாம் மேலே வரணும், கீரையெல்லாம் கீழே போகணும். அந்த மாதிரி நம்ம கலந்து விடுவோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். உப்பு பார்த்து போடுங்க, ஏன்னா கீரைக்கெல்லாம் கொஞ்சமாக போட்டால் போதும், இல்லைன்னா கசப்பாயிடும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம். இப்போ கீரை வெந்துக்கிச்சு. இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். கீரை வேகிறப்ப உங்களுக்கு தண்ணி பத்தலை, கீரை வேகாமல் இருக்குன்னா கொஞ்சம் மேலே தண்ணி தொளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்குவோம். தேங்காய் நல்லா பிரண்டு வரட்டும். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்குவோம். அது நல்லா வாசனையாக இருக்கும். இதில் முருங்கைக்கீரையில் நெய் போட்டுட்டோம்னா அது டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். குழந்தைங்க அந்த நெய் வாசனைக்கே சாப்பிட்ருவாங்க. இது சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்து இது சாப்பிடுங்கப்பா அப்படின்னு போட்டு கொடுக்கலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்காக கொடுத்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள்.